மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூ உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. அவங்களுக்கு கடைசி வர போராடி மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னோட குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி இப்ப நிரூபிச்சிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாவும் கோர்ட்டு மூலயமா ரங்கராஜ் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்ப ரங்கராஜ் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அனைவருக்கும் வணக்கம். எனது மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக முழு பொறுப்புடனும் அன்புடனும் செய்து வருகிறேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் ராகா ரங்கராஜின் நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்காக முழு பொறுப்புடனும் அன்புடனும் துணை நிற்பேன் என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அந்த போஸ்டை ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி, உண்மை தனக்கான இடத்தை எப்போதும் கண்டறிந்து விடும். சில போர்கள் வெற்றிக்காக போராடுவதில்லை, ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்காக போராடப்படுகின்றன. இன்று ஒரு தாயின் இதயம் இறுதியாக நிம்மதி அடைகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் ஜாய் கிறிசல்டா கடைசி வர போராடி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இனியாச்சும் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தை சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜோட சர்ச்சையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.